தமிழ் சினிமாவில் காமம் மட்டுமே, காதல் கதை எழுத இயக்குனர்கள் இல்லை. நடிகர் ஜோதிகா கருத்து: சூர்யாவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல காதல் திரைப்படத்தை எழுத ஒரு பெண் இயக்குனர் முன்வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஜோதிகா கூறியிருந்தார். தமிழ் சினிமாவில் நட்சத்திர தம்பதிகளில் முக்கியமானவர்கள் சூர்யா, ஜோதிகா தம்பதி. சினிமா வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருவரும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருந்து வருகின்றனர். பொது மேடைகளில் மற்றும் இடங்களிலும் சூர்யா தனக்கு அளிக்கும் ஆதரவை பற்றி ஜோதிகா மிக பெருமையுடன் பல இடங்களில் பேசியுள்ளார். திரைப்படங்களில் இவர்களுக்கு இடையே கெமிஸ்ட்ரியை ரசிகர்கள் எப்பொழுதும் கொண்டாடியுள்ளனர். அதனாலேயே இவர்கள் இருவரும் இணைந்து மீண்டும் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களை பொறுத்தவரை பெரும் ஆவலோடு காத்திருக்கும் ஒரு விஷயமாகும். பலமுறை இந்த கேள்விகளுக்கு இந்த நட்சத்திர தம்பதிகள் பதிலும் அளித்துள்ளனர். தற்பொழுது முன்பு ஒரு விருது வழங்கும் விழாவின் போது ஜோதிகாவும் சூர்யாவும் இணைந்து திரையை பகிர்ந்து கொள்வதை பார்க்க ரசிகர்கள் விரும்புகிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜோதிகா, தமிழ் சினிமாவில் உண்மையான காதல் கதை எழுத தெரிந்த தமிழ் இயக்குநர்கள் மிகவும் குறைவு. இன்றைய திரைப்படங்களில் காதலை விட காமமே அதிகமாக காணப்படுகிறது என்று ஜோதிகா கூறியிருந்தார். மேலும் எல்லோரும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கதைக்காகத்தான் காத்திருக்கிறோம். உண்மையில் யாரும் அந்த மாதிரியான ஒரு படத்தை இயக்குவதில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தமிழ் சினிமாவில் மிக சிலருக்கு மட்டும்தான் ஒரு காதல் திரைப்படத்தை எழுத புத்திசாலித்தனம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இதை நான் நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால தான் சில்லுக்கருப்பட்டி திரைப்படத்தை நான் பாராட்டுகிறேன். என்னை பொறுத்தவரை அந்த படத்தை 2Dயில் ரிலீஸ் செய்ய முடிவு பெரும்பாலும் என்னுடையது தான். அந்த படத்தில் உள்ள காதல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கடந்த 10 முதல் 15 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் உருவான ஒரே காதல் திரைப்படம் அது மட்டும்தான் என்று நினைக்கிறேன். இதை நான் மிகவும் துணிச்சலாக கூற விரும்புகிறேன். மற்ற அனைத்து திரைப்படங்களிலும் என்னால் காமத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஒரு பெண்ணின் பார்வையில் இருந்து பார்த்தால் லஸ்ட் தானே தவிர காதல் அல்ல. எனவே சூர்யாவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல காதல் திரைப்படத்தை எழுத ஒரு பெண் இயக்குனர் முன் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஜோதிகா கூறியிருந்தார். 2019ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் பாராட்டை பெற்ற ஒரு தமிழ் காதல் அந்தாலஜி திரைப்படம் தான் சில்லுக்கருப்பட்டி. அலிதா ஷமீம் இயக்கிய இத்திரைப்படம் காதலில் பல்வேறு கட்டங்களையும் வயதையும் பின்னணியாக கொண்ட 4 அழகான காதல்களை திரையில் கொண்டு வந்தது.